வணக்கம். இன்று மே 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மத்திய வரி வருவாயில் இருந்து மாநிலங்களுக்கான வரி பகிர்வான பங்கை பார்த்தீங்கன்னா 50% உயர்த்த வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை உடனே விடுவிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்தார் அப்படிங்கிற செய்தியை தான் தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான சில விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ நடந்திருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 10வது நிர்வாக குழு கூட்டம், நிதி ஆயோக்கோட 10வது நிர்வாக குழு கூட்டம் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேசியதாவது என்ன அப்படின்னா, சமத்துவம், சமூக நீதி அடிப்படையில் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி தான் எங்களது தொலைநோக்கு பார்வை. அதாவது எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு மேற்கோளோட இது பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழக பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராகவும், இந்திய விடுதலை நூற்றாண்டான 2047 பார்த்தீங்கன்னா $4.5 ட்ரில்லியன் உயர்த்துவதை இலக்காக கொண்டு பணியாற்றி வருகிறோம். 2047 பார்த்தீங்கன்னா $30 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற இந்தியாவின் இலக்கில் எங்கள் பங்களிப்பு வலுவாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறார். இதில் முக்கியமான டேட்டா ஒன்று, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செய்திகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2030 அப்படிங்கிறது $1 ட்ரில்லியன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ புதுசாக ஒரு டேட்டா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 2047 $4.5 ட்ரில்லியன் அப்படிங்கிறதையும், மத்திய அரசு சார்பாக 2047 $30 ட்ரில்லியன் அப்படிங்கிறதையும், ஸோ ரெண்டு புது விஷயம் நியூமெரிக்கல் டேட்டாவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பாருங்கள், வளர்ச்சி குறியீடுகளாக எதிரொலிக்கின்றன. குறிப்பாக சமீப காலத்தில் ஆண்டுதோறும் 8% மேலான வளர்ச்சியை தமிழகம் பெற்று வருகிறது. அதாவது ஆவரேஜாக 8%, அதுலேயும் கூடுதலாக 2024-25 9.69% வளர்ச்சி இந்தியாவிலேயே அதிகமாக வளர்ச்சி காட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக தமிழகம் முழுவதும் தொழில்மயம் ஆகியுள்ளது. ஆட்டோமொபைல் முதல் பசுமை ஹைட்ரஜன் வரை. ஏற்கனவே ஆட்டோமொபைல் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஆட்டோமொபைலில் சிறப்பாக இருக்கிறதுனால தான் சென்னை ஏசியாவோட டெட்ராய்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டோமொபைலிருந்து பசுமை ஹைட்ரஜன் வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் தொழிற்சாலைகளின் பணியாற்றும் பெண்களில் பார்த்திங்கன்னா 41% தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இது ஒரு முக்கியமான டேட்டா. இந்திய தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண்களில் 41% தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. 41% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 18 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். இது ஒரு முக்கியமான திட்டம். 18 லட்சம் குழந்தைகள் அதனால் பயன்பெறுறாங்க. அடுத்து 1.14 லட்சம்னு கொடுத்துருக்காங்க. 1.14 இல்லை, 1.14 கோடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரேஷன் கார்டே பார்த்திங்கன்னா 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. ஸோ குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி 1.14 கோடி அப்படிங்கிறது தான் கரெக்டான டேட்டா. அதை பின்னாடி உள்ள செய்திகளுமே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், பெண்களுக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா விடியல் பயண திட்டம், தோழி விடுதிகள், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், 4 ஆண்டுகளில் 30 புதிய தொழிற்பூங்காக்கள், 16 சிறிய டைட்டில் பூங்காக்கள் என்பது போன்ற திட்டங்கள் நகரமயமாக்கலில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அம்ருத் 2.0 அப்படிங்கிற திட்டம் முடிவடையும் நிலையில் உள்ளது. இது என்னென்னா, நாடு முழுவதும் நகர்ப்புற மேம்பாட்டுக்கு பெருமளவு நிதி கொண்ட பெரிய நகரங்கள் திட்டம் அவசியம். இதில் அம்ருத் 2.0 அப்படிங்கிறது முடிவடையும் நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், சுத்தமான கங்கை திட்டம் போல் காவேரிக்கும் அப்படின்னு சொல்லி கங்கைக்கு நவாமி கங்கை அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. என்னென்னா அந்த கங்கையை சுத்தப்படுத்துகிற திட்டமாக பிரதமர் அறிவிச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு திட்டம் வச்சுருக்கோம், நடந்தாய் வாலி காவேரி அப்படின்னு ஒரு தமிழக அரசும் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி காவேரி, வைகை, தாமிரபரணி உட்பட நாட்டின் உள்ள முக்கியமான ஆறுகள் சுத்தம் செய்து மீட்டெடுக்க புதிய திட்டத்தை உருவாக்கி அனைத்து மாநில தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவற்றை பிற மொழிகளில் மொழிபெயர்த்துக்கலாம், ஆனால் பேர் வைக்கிறத அனைத்து தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன 3 ஆறை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா காவேரி, வைகை, தாமிரபரணி. ஸோ இந்த மூணையும் முக்கியமான ஆறு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தமிழ்நாட்டுக்கு அதிக நீர் பாசனத்தை தருது அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 2047ஆம் ஆண்டுக்குள் $30 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையும் இந்தியாவோட கனவுல தமிழ்நாடு முக்கியத்துவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட்டுறவு கூட்டாட்சிங்கிறது இதில் அவசியமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து
பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தில் சில மாநிலங்கள் கையெழுத்து போடாததால் ஒருங்கிணைந்த கல்வியான எஸ்எஸ்ஏ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அந்த திட்டத்துக்கான நிதியை வந்து வழங்குமாறு பிரதமர்கிட்ட வந்து முதலமைச்சர் கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்து கல்வி உரிமை சட்டம் RTE அதன் படிக்கும் குழந்தைகளுக்கும் கல்வி பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கான வரி பகிர்வு பங்கு வந்து 41% உயர்த்தப்பட்டது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் 33.16% மட்டுமே பகிர்ந்தளிக்கப்பட்டது. இது அப்போது இந்த தலைப்பில் கொடுத்தபடி 50% உயர்த்தும்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்போ ஏற்கனவே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41% 15வது நிதிக்குள்ளே முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ 41% இருக்கிறத 50% உயர்த்தி கேட்டிருக்காங்க. இந்த 41%ங்கிறதும் 15வது நிதிக்குழுவில் உயர்த்தப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நிதி ஆயோக்கு பற்றின முக்கியமான தகவல்கள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புள்ளி விவரங்கள் நியூமெரிக்கல் டேட்டாவை பார்த்துக்கோங்க. கான்செப்ட் நம்ம ஓரளவு திரும்ப திரும்ப பார்க்கறதுனால நம்ம கிளியர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியது. இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தளவில் நமக்கு 2 விதமான பருவமழை இருக்கும் இந்தியாவுக்கு. ஒன்று வந்து வடகிழக்கு பருவமழை, இன்னொன்று வந்து தென்மேற்கு பருவமழை. இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தளவில் இந்திய லெவலில் அதுதான் அதிக மழைப்பொழிவை தருது. ஸோ நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளா, அப்புறம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி, இது வந்து அரபிக்கடலில் உருவாகிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் வந்து கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ பேரிடர் மீட்புக்குள்ளும் அங்கே போயிருக்காங்க. நமக்கு பேரிடர் மலை ஜாகிரஃபியில் இருக்குது, அதுமாதிரி பேரிடரும் இருக்கிறதுனால ஸோ ரெண்டையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ மழைன்னு பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காட்சி மலை, பேரிடர்னு பார்க்கும்போது இந்த மழை காலத்தில் பேரிடர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அரபிக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி தபோலி அதில் வந்து கரையை கடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கேரளா கர்நாடகாவில் கனமழைனும், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோவை நீலகிரிக்கு வந்து ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. அது போக இந்த தேனி தென்காசி இது எல்லாமே எங்கே உள்ள ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள ஏரியா. ஸோ நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தான் நமக்கு வந்து இந்த மலையெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரசோட விளம்பரம் என்னென்னா இந்த 4 ஆண்டு சாதனை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2024-25 பொருளாதார வளர்ச்சி வந்து 9.69%. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000. நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து 1 லட்சம் அப்படின்னு சொல்லி தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து 1,15,00,000 குடும்பங்கள் பயன்பெறுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 34,987 அரசு உதவி பெறும் தோராயமாக 35,000 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 18 லட்சம் மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும். 17.5 லட்சம் 35,000 பள்ளிகள். அடுத்து புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் ரூபாய் 1000 721 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க, வழங்கப்பட்டிருக்கு. எத்தனை மாணவிகள்னு பார்த்தீங்கன்னா 4,83,000 கல்லூரி மாணவிகள் இதனால் பயன்பெறுறாங்க. ஸோ கிட்ட ஆவரேஜாக ஒரு 5 லட்சம் கிட்ட. இங்கே ஒரு 18 லட்சம், இங்கே ஒரு 1,15,00,000, இங்கே ஒரு 5 லட்சம். அடுத்து பாருங்கள் தமிழ் புதல்வன் திட்டம். இதில் ஒரு 3.80 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 லட்சம் ரவுண்டாக வச்சுக்கோங்க. கல்லூரி மாணவர்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்குகிறாங்க. அடுத்து பாருங்கள் மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் வந்து 2,15,00,000 பயனாளிகள் பயன்பெற்றிருக்காங்க. இது வந்து ஐநா சபை வந்து நமக்கு விருது அளிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா விடியல் பயணம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக எடுக்கப்பட்ட இந்த திட்டம் வந்து விடியல் பயணம். மகளிர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெண்மணிக்கு பார்த்திங்கன்னா மாதம் 888 ரூபா வரைக்கும் சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்ததை பாருங்கள் முதலீட்டாளர்களின் முகவரி வந்து தமிழ்நாடாக இருக்குது. அதில் வந்து 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நான் முதல்வன் திட்டம் சமீபத்தில் ஒரு முக்கியத்துவம் பெற்றுச்சு. என்ன அப்படின்னா யூபிஎஸ்சியில் நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற மாணவர்கள் வந்து சிறப்பிடம் பெற்றிருந்ததுனால ஸோ நான் முதல்வன் திட்டத்தோட ஒரு பிரிவு தான் அந்த போட்டித் தேர்வு பிரிவு. ஸோ அதில் இது பண்ணியிருக்காங்க. அது போக பொறியியல், கலைக்கல்லூரி, ஐடிஐ மாணவர்களுக்கு தொழில் திறன் பயிற்சி, ஸோ ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான் அந்த திட்டத்தோட நோக்கம். அதில் ஒரு பகுதி தான் இந்த யூபிஎஸ்சி. அப்புறம் இலவச மின்சாரம், கைத்தறி நெசவாளர்களுக்கும் விசைத்தறி நெசவாளர்களுக்கும்
வந்து இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் இலவச மின் இணைப்பு, 2 லட்சம் விவசாயிகளுக்கும் இலவச மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் திட்டங்களாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சார்ந்து திட்டங்கள் மத்திய மாநில அரசோட திட்டங்கள்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா இயர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ தற்போது நடைபெற்ற இந்த நிதி ஆயோக் கூட்டம் வந்து 10வது நிர்வாக குழு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுற்றுலா பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு நல்லா தெரியும் பிரதமர் தான் இதுக்கு தலைவர். ஸோ 10வது நிர்வாக குழு கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் வந்து நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் பெரி தான் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருக்காங்க. ஸோ பிரதமர் தலைமையில் இந்த குழு கூட்டம் நடந்திருக்கு. அது போக 2047க்குள்ளே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும், வளர்ச்சியடைந்த மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா, 2025 நடைபெற்ற இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பொருளாக என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2047க்குள்ளே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும், இந்த லட்சியத்தை எட்ட வளர்ச்சியடைந்த மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்ற கருப்பொருளை இந்த கூட்டத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. ஏன் அப்படின்னா நமக்கு நிதி ஆயோக்குங்கிறது சிலபஸில் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக கரண்ட் அஃபேர் கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட கேட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நாடு முழுவதும் உள்ள நகரங்களில் கிராமங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சி திட்டங்கள் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும், எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் நகரங்களை கட்டமைக்க வேண்டும். அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே. அது போக இன்னொன்று சொல்லியிருக்காங்க, பெண் சக்தியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து துறைகளிலும் பெண் சக்தியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இது வந்து உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்த அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். ஸோ இதுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலம் பற்றி நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கீழ்காண்பவற்றுள் மறைமுக ஏற்றுமதி எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து சுற்றுலாத்துறை தான் இருந்திருக்கு. ஸோ சுற்றுலாத்துறையும் அப்புறம் வந்து புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக வந்து நகரங்கள் அபரீத வளர்ச்சி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ சுற்றுலாத்துறையும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னுரிமை கொடுக்க சொல்லி இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ 2047ங்கிறது வளர்ந்த இந்தியா அப்படிங்கிற இலக்கோடு செயல்பட்டுருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் இருக்குது, நம்ம ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படின்னா, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலம் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக மாவட்டம் தோறும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் மையங்களில் சத்துணவு மாவு, ஊட்டச்சத்துடன் கூடிய கலவை உணவு, முன்பருவ கல்வி போன்றவற்றை வழங்கப்படுகின்றது. இதில் வந்து 2 வயது முதல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மையத்தில் முறைசாரா முன்பருவ கல்வி, செய்கை பாடல், கதை, விளையாட்டு கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றை அளிக்கப்பட்டு வருகிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலமாக இது வந்து சமூக நலத்துறை சார்பில் வந்து இது அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு திட்டம், குழந்தைகளுக்கான ஒரு திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நமக்கு எப்படி ஏற்கனவே பொருளாதாரத்தில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் சுய உதவி குழு உருவாக்கப்பட்டது, அப்புறம் அது வந்து எப்போ பேங்க்கோட இணைச்சாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கேட்டிருக்காங்க. 1989 சம்திங்கில் வந்து இந்த சுய உதவி குழுக்கள் உருவாக்கியிருப்பாங்க. 1992 தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து பேங்க்கோட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு மே 29-30 2வது கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கா கிளியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங்க்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பெண்கள் 360ல் ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஒருக்கா ரீகால் பண்ணிடலாம்.
யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கன்னட எழுத்தாளரான பானு முஸ்டாக் அப்படிங்கிறவங்கள பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கே பார்த்த செய்தி தான். 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றிருக்கிறார். ஹார்ட் லேம்ப், அதாவது இதய விளக்கு என்னும் சிறுகதை தொகுப்புக்காக இந்த பரிசு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பரிசை வெல்லும் முதல் கன்னட எழுத்தாளர் அவர். ஹார்ட் லேம்ப் புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரான தீபா பாஸ்தி அப்படிங்கிறவங்க ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்ட அவரது முதல் புத்தகம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் அந்த விருதை வந்து பகிர்ந்தளிச்சிருக்காங்க. இது என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கர் பரிசு. ஸோ அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து இந்த தலித் இயக்கம், விவசாயிகள் இயக்கம், மொழி இயக்கம், பெண்களுக்கான போராட்டங்கள், சுற்றுச்சூழல் செயல்பாடு, நாடக இயக்கம் இதன் மீது வந்து ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அவங்க சொல்லியிருக்காங்க. விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்டவர்களோடு நேரடியாக பழகியது தான் எழுதுவதற்கு பலத்தை எனக்கு அளித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. பானு முஸ்டாக் இவங்க தான். தீபா பாஸ்தி சில விஷயங்களை நம்ம சொல்கிறது தான் அடிக்கடி ஃபோட்டோவை நம்ம பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம்ஸில் போய் அவங்க அந்த ஃபோட்டோஸ் வந்து ஞாபகம் வந்து அதன் மூலமாக கூட நமக்கு பேர் ஞாபகத்துக்கு வரலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இந்த இமேஜோடு சேர்த்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாதி வர்க்க அமைப்புக்கு எதிரான பந்தாய சாகித்ய இயக்கம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, கிளர்ச்சி இயக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா 1999 பார்த்திங்கன்னா கர்நாடக சாகித்ய அகாடமி விருது, தான சிந்தாமணி மாப்பே விருது ஆகியவற்றையும் வாங்கியிருக்காங்க. அதாவது 2 விருது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஹசீனா மற்றும் பிற கதைகள் புத்தகத்துக்காக 2024 பெண் விருது இவருக்கு வழங்கியிருக்காங்க. இதுவரை இவங்க பார்த்திங்கன்னா 6 சிறுகதை தொகுப்புகள், 1 நாவல், 1 கட்டுரை தொகுப்பு, 1 கவிதை தொகுப்பு இதெல்லாம் இவங்க ஏற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த வருடத்துக்கான புக்கர் பரிசு ஹார்ட் லேம்ப்பு இதய விளக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா பாஸ்தி அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த டேட்டாவை முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொன்மொழிகள். இன்றைக்கி பாரதியாரோட பொன்மொழி தான். எத்தனை பலமான ஆட்சியானாலும் பிரஜைகளின் கருத்துக்கு நடுங்க வேண்டும், இல்லையெனில் சன நேரத்தில் அது அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரஜைகள்னால் மக்களோட கருத்துக்கு, மக்களோடையோ இல்லை விமர்சனங்களுக்கு வந்து நடுங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் அவங்க வந்து அப்போவுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனால் இப்போ வரைக்குமே அது அப்ளிகபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப கல்வியின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மாநில தொழில்நுட்ப கல்வி வாரியத்தின் ஆலோசனை குழு அளித்த பரிந்துரையின்படி தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் 1957 அக்டோபர் 14 நிறுவப்பட்டது. இதுக்கு முந்தின வருஷம் தான் பார்த்தீங்கன்னா 1956 தான் யூஜிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது பல்கலைக்கழக மானியக் குழு அப்படிங்கிறது 1956 உருவாக்கியிருப்பாங்க. அதன் பின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதன் தொடர்ச்சியாக தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி வாரியம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில். அந்த 1956ங்கிறது இந்தியாவில். அதை பிரித்து படிச்சுக்கோங்க. இதை எப்படி தமிழ்நாடுன்னு சொல்கிறேன்னா இந்த கீழே உள்ள வெப்சைட்டை பாருங்கள், டிஎன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சில இதில் ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் அதை பார்த்து படிச்சுக்கணும். ஸோ தமிழ்நாடு, இந்தியா இந்த பிரித்து படிச்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1957 அக்டோபர் 14 அப்படிங்கிறது. இப்போ வந்து இயர் மட்டும் இல்லாமல் டேட்டு வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ டேட்டையும் கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து இன்றைக்கி பொது அறிவில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமி. இதை 11th புக்கில் தமிழ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாகித்ய அகாடமி விருது பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம நிறைய ஷாக்கெட் வச்சு படிச்சிருப்போம். அதில் இந்த மேலாண்மை பொன்னுச்சாமியும் இருப்பாங்க. ஸோ இவங்க எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதுனா மின்சார பூவே அப்படிங்கிற நூலுக்காக 2008ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்க. ஸோ இவரோட முதல் சிறுகதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிடம் வெல்லும். அது எப்போனா 1981 அது வெளியாகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அவரை பற்றி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பதிப்பகங்கள் முன் வராததால் தன் வீட்டு ஆட்டுக்குட்டிகளை விற்று அந்த நூலை பதிப்பித்தார். தொடர்ந்து சிறுகதைகள், நாவல்கள், குறுநாவல்களை தந்துள்ளார். இவரது படைப்புகள் பல பாட நூல்கள் ஆகியுள்ளன. இவரது மின்சார பூவை சிறுகதை தொகுப்புக்கு 2008ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது. ஸோ மேலாண்மை பொன்னுசாமியை பொறுத்தளவில் மானிடம் வெல்லும் அப்படிங்கிறது 1981 வெளியாகிருக்கு. ஸோ இவரோட இதை பாருங்கள், எப்படின்னா வீட்டில் இருந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் விற்று அதன் மூலமாக வர்ற பணத்தில் அவர் நூலை பதிப்பிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து மின்சார பூவே அப்படிங்கிறக்கா 2008க்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இலக்கிய முறைநடை இருக்கும்போது இது ஒரு முக்கிய பாக்ஸாக இருந்துச்சு. இங்கே ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினது தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா
கோவை மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், மீனவர்கள் விவகாரத்தில் நடவடிக்கை, ஸோ எஸ்எஸ்சி திட்டம், நிதி விடுவிப்பு இதெல்லாம் பற்றி பிரதமர்கிட்ட முதல்வர் பேசியிருக்காங்க. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் தமிழகத்துக்கு விடுவிக்க வேண்டிய எஸ்எஸ்சி நிதி, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்தல், சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோ ரயிலிடம் ஒப்படைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வந்து பிரதமர்கிட்ட வச்சுருக்காங்க. இதெல்லாம் எது சார்ந்து இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு வளர்ச்சி சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெம்பக்கோட்டை முக்கியமான டேட்டா. தொல்லியல் சார்ந்து நமக்கு எப்போயுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். யூனிட் 6ல் தொல்லியல் சார்ந்து கேள்வி வருது. ஸோ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதற்கு நிதி அதிகமாக ஒதுக்குறாங்க. அது போக அதுக்கு அதாவது அங்கங்கே மியூசியம்லாம் நிறைய தொடங்கிட்டு வராங்க. ஸோ அரசு வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பொறுத்துக்கையில் இருக்கும், எந்த மாவட்டம் எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அந்த பொருளை கொடுத்துட்டு இது எந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ வெம்பக்கோட்டைங்கிறது விருதுநகர் மாவட்டம். இது எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்பாறு வடக்கு கரையோரத்தில் அமைந்த விஜய கரிசல் குளத்தில் மேட்டுக்காடில் 2022 இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அகழ்வையும் கொடுத்துட்டாங்க. முதல் கட்ட அகழாய்வு, 2ஆம் கட்ட அகழாய்வு, 3ஆம் கட்ட அகழாய்வு வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ 2022 மார்ச் 16 தான் முதல் கட்ட அகழாய்வு பண்ணி தொடங்கியிருக்கு. ஸோ 2ஆம் கட்டம் பார்த்திங்கன்னா 2023 ஏப்ரல்லே தொடங்கிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா பழங்கால ஓடுகள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டன. மேலும் சங்கு வளையல்கள், சுடுமண் காதணிகள், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் என 4660 பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதுபோக பார்த்திங்கன்னா 3ஆம் கட்ட அகழாய்வு 2024 ஜூன் 18ஆம் தேதி தொடங்கின. 22 குழிகள் தோண்டப்பட்டு 5003 பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த அகழாய்வு பணி தற்போது நிறைவடைந்துள்ளது. ஒவ்வொரு கட்ட அகழாய்வுக்கும் தமிழக அரசு பார்த்திங்கன்னா ரூபாய் 30 லட்சம் நிதி ஒதுக்கீடு அளித்தது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 4ஆம் கட்ட அகழாய்வுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட மணிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் பார்த்துக்கோங்க. இந்த இப்போ சமீபத்தில் அகழாயப்பட்ட எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மணிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பானை ஓடுகளும் இங்கே அதிகமாக எடுத்திருக்காங்க. இது போக தந்தத்தாலான செய்யப்பட்ட பொருட்கள் வந்து சமீபத்தில் எடுக்கப்பட்டதில் இங்கே தான் அதிகமாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4660 பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டா, சிலபஸ் படி நோட் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி ஒரு இது பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து கூட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா தேர்வு கூடம் ஒதுக்கும் நடைமுறையில் விரைவில் அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆன்லைனில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக. இதில் டிஎன்பிஎஸ்சியோட தலைவரும் இதில் இருந்து கலந்துரையாடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீலகிரியில் அடுத்த 2 நாட்களில் கனமழை எச்சரிக்கை, தேசிய பேரிடர் மீட்பு படை ஊட்டி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இதில் நமக்கு இது முக்கியமானது என்ன அப்படின்னா 1077 அப்படிங்கிறது கட்டணமில்லா தொலைபேசி எண். ஸோ பேரிடர் காலங்களில் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1077 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சமீபத்தில் பொறுத்துக்களெல்லாம் கேட்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ சைபர் கிரைமோட அந்த டோல் ஃப்ரீ நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1930 அப்படிங்கிறது தான் சைபர் கிரைம். நீங்கள் ஏடிஎம் சென்டர்லாம் போனீங்கன்னா அங்கே அந்த நம்பர் இருக்கும். ஸோ அதேமாதிரி பேரிடர் பார்த்தீங்கன்னா 1077 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நாட்டின் முதலாவது 9000 HP திறன் கொண்ட ரயில் இன்ஜின் பிரதமர் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்படிங்கிற செய்தி. எங்கே தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா குஜராத் மாநிலம் தாகோத் நகரில் ரூபாய் 20,000 கோடி செலவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ரயில் இன்ஜின் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது 9000 HP திறன் கொண்ட லோகோமோட்டிவ் ரயில் இன்ஜினை பிரதமர் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி பாருங்கள், 4500 டன் எடையுள்ள சரக்குகளை எடுத்து செல்லும் திறன் படைத்த இது. மேலும் இந்த ரயில் இன்ஜினில் ஏசி வசதி கொண்டதாகவும் இந்த ரயில் இன்ஜினில் பைலட்டுகளுக்கு கழிப்பறை வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையால் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. ஸோ இந்த தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் தாகோத் நகரில் இருக்குது. இது வந்து 20,000 கோடி முதலீட்டில் மேக் இன் இந்தியா திட்டத்தில் ரயில் இன்ஜின்களை தயாரிச்சுட்டு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.